இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பேச மாட்டார். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் மலேசியாவில் போய் திமுக விமர்சனம் பண்ணுறதுனால என்ன நன்மை நிகழ்ந்துட போகுது? அது அல்லாமல் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சினிமா ஃபங்க்ஷன். அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அப்படியெல்லாம் பேச மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதே நேரம் அவருடைய ஸ்டைலில் சில குட்டி கதைகள்லாம் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கதையினுடைய மெசேஜாக நீங்கள் இதை புரிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டிஎம்கேயை ஏதாவது ஒரு வகையில் பிராண்ட் பண்ணலாமே தவிர, நேரடியாக இப்போ ஈரோட்டில் பேசுகிற மாதிரி திமுக தீய சக்தி அப்படின்லாம் அவர் பேச மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேலே மலேசியாவில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, அதில் எந்த மாற்றமே இல்லை. அங்கே விஜயினுடைய ரசிகர்கள் இருப்பது போலவே திமுக தொண்டர்களும் இருப்பாங்கல்ல. இப்போ அவங்க வந்து விஜயினுடைய வருகையை எப்படி பார்ப்பாங்க? விஜய் இங்கே வந்து ஏதாவது அரசியல் பேசுனா என்ன ஆகும்? அப்போ இதை பேச விடாமல் தடுக்கணும்னு நினச்சா அவங்க கூட மலேசிய அரசுக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்தை ஹிண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் ஊரில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இந்த மாதிரிலாம் அரசியல் பேசிகிட்டு இருக்காரு, இங்கேயே வந்து பேசிட போகிறாரு, அப்படி பேசுனா ஏதாவது பிரச்சனையாக நீங்கள் முன்னாலேயே வான் பண்ணிருங்கன்னு அவங்க கூட எச்சரித்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.